இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள ஒவ்வொரு உள்ளங்களையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்காக நற்கருணையை கையளித்த அற்புத இயேசுவிடமிருந்து வருகின்ற உண்மையான அன்பை பெறக்கூடியவர்களாக, ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாக, அதற்காக காத்து கொண்டு இருக்கின்ற கிறிஸ்தவர்களாக, நற்கருணை மேல் உள்ள நம்பிக்கையால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் ஆண்டவர் உண்மையாகவே என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஆழமான நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் நற்கருணையை ஏற்றுக்கொண்டு வாழ்வாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். அற்புதங்களையும் அதிசயங்களும் நடத்தி கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை என்பது ஒரு அடையாளம் அல்ல. நற்கருணை என்பது ஒரு வாழ்வு. நற்கருணை என்பது நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற, நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு உயிருள்ள உணவு. வெறும் அடையாளத்திற்காக வேண்டி நாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் உட்கொள்ளுவதும் நடைமுறையாக இருந்தாலும் அது அவ்வாறு இல்லை என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற போது, அவரை தியானிக்கப்படுகின்ற போது உண்மை நிலை என்ன என்பதை அறிந்து கொண்டு வாழ முடியும். கிறிஸ்துவை அறியாமல், தேடாமல், ஆராதிக்காமல் நற்கருணையை பெறுகின்ற போது, நற்கருணையிடம் மன்றாடுகின்ற போது அதில் எந்தவித பலனின்றி அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவடையாமல் நின்று கொண்டிருக்கின்றது. நற்கருணை மீதுள்ள நம்பிக்கை, விசுவாசம் யாரிடமெல்லாம் இருக்கின்றதோ அவர்களோடு ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவரது உடலில், ஆன்மாவில், இரத்தத்தில் கலந்திருக்கின்றார். நற்கருணை இல்லாத வாழ்க்கை வெறுமனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நற்கருணை இல்லாத வாழ்க்கை வெறுமையானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அநேகரிடம், நம்மில் பலரிடம் ஆண்டவர் வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் நம்முடைய உள்ளங்கள் இறுக்கமானதாக, நம்முடைய உள்ளங்கள் சுத்தம் அற்றதாக, நம்முடைய உள்ளங்கள் பலவீனத்தோடு இன்று பலரது வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாத நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கடந்து வருவதற்கு காலம் தாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு உள்ளங்களிலும் வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்பாத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய குற்ற கரைகள், பாவ நிறைந்த வாழ்க்கைகள், இப்படியான சூழ்நிலைகளிலே நம்மளில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் அவர் நம் உள்ளத்தில் வருவதற்கு தடை செய்து கொண்டிருக்கின்றது. அவர் நம் உள்ளத்தில் வாழ்வதற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பல நாட்களிலே, பல நேரங்களிலே ஆண்டவரை ஆராதித்திருக்கலாம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் ருசித்திருக்கலாம். ஆனால் அது வெறுமையாகத்தான் இருந்திருக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத உள்ளங்கள், ஆண்டவர் வாழ்வதற்கு தகுதியற்ற நம்முடைய உள்ளங்கள், அப்படியான இடங்களிலே ஆண்டவர் எவ்வாறு வாழ முடியும்? ஆண்டவர் நம் உள்ளத்தில் கடந்து வந்து நம்மோடு பேசுவதற்கு, நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கான நிலையில் அவர் எப்படி வாழ முடியும்? அவர் எப்படி நம்மளோடு தங்கியிருக்க முடியும்? இதுதான் நெறியற்ற வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை விட்டு தள்ளி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகருடைய கேள்விகள் இப்படியானதான் இருந்து கொண்டு இருக்கிறது.
நான் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், ஆண்டவரோடு நெருக்கமானதாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், ஆண்டவரை ஆராதிக்கின்றேன், மகிமைப்படுத்துகின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் மாறுதலாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இது எப்படி சாத்தியமாக இருக்கிறது? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை கனப்படுத்துவதில்லை, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை, எனக்கு ஆலோசனை கொடுப்பதில்லை என்றெல்லாம் பலரது கேள்வியாக இந்த நாட்களில் இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சீராக்கின் நாணம் 37வது அதிகாரம் 15வது வார்த்தை, உன்னத இறைவனிடம் மன்றாடு, அப்பொழுது அவர் உன்னை உண்மையின் வழியில் நடத்துவார். உன்னத இறைவனிடம் மன்றாடு, அப்பொழுது அவர் உன்னை உண்மையின் வழியில் நடத்துவார் என்ற வார்த்தை நம்மளை ஆழமான விசுவாசத்திலே சிந்திக்க வைக்கின்றது. அப்படி என்றால் உன்னத இறைவனிடம் நம்ம வைக்கின்ற மன்றாட்டு எப்படியானதாக இருக்க வேண்டும்? அப்பொழுது அவர் நம்மை உண்மையின் வழியில் நடத்துவார் என்ற வார்த்தைகளை நாம் தியானிக்கப்படுகின்ற போது பல சிந்தனைகள் நம் உள்ளத்தில் வந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பள்ளிக்கு செல்கின்ற ஒரு சிறுமி ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்வதில் அவளுக்கு பள்ளியில் ஏற்படுகின்ற மனக்கசப்பான சில சம்பவங்களை குறித்து மனக்கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். காலையில் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சிந்திக்கப்படுகின்ற போதே அந்த மகள் நிறைய தடுமாற்றங்களை அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கின்றாள். பள்ளிக்கு போனால் ஆசிரியை பல கேள்விகளை கேட்பார்கள், இன்று நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கெல்லாம் சொல்லி நிறைய தடுமாற்றங்கள் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில், மகளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போது ஒரு நாள் வழக்கமாக அவள் ஆலயத்துக்கு சென்று வருவது வழக்கம். ஒரு நாள் நற்கரனை ஆண்டவருடைய பாதத்திலே மண்டியிட்டு அவர் நற்கரனையை பார்த்து இப்படியாக மன்றாட ஆரம்பித்தாள். ஆண்டவரே, நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு சென்று வருகிறேன், ஆனால் என்னுடைய ஆசிரியை என்னை மனநோகும்படியாக செய்கின்றார்கள், அவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டும், அவர் என்னோடு அன்பாக பேச வேண்டும், எப்போதும் நான் அவரிடம் அடி வாங்காமல் என்னை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அந்த ஆசிரியை என்னை அன்பாக நடத்த வேண்டும், பல மாணவர்கள் மத்தியில் என்னை புகழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பல அடுக்குகளாக மன்றாட்டாக ஆண்டவர் பாதத்தில் வைத்துவிட்டு பள்ளிக்கு செல்வது போல அவள் தயாராகி கொண்டிருக்கின்றாள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு சிந்தனை என்னவென்றால், பள்ளிக்கு செல்கின்ற ஒரு மாணவி அன்றாடம் ஆண்டவரை சந்திப்பது வழக்கம். அப்படியாக மாலை வேலை பள்ளி முடிந்து வருகின்ற வேளையிலே நற்கரணை ஆண்டவரை சந்தித்து மனதுருக்கமாக மன்றாடுகிறாள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆசிரியை என்னை அவமானப்படுத்துகின்றார், மற்றவர்களுக்கு முன்பாக என்னை குற்றப்படுத்துகின்றார், அவரிடம் இருந்து என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், நான் அவரிடம் எந்த விதத்திலும் அடி வாங்கக்கூடாது, வசை பேச்சுகள் வாங்கக்கூடாது, மற்ற மாணவர்கள் மத்தியில் என்னை அவர்கள் உயர்வாக பேச வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பல அடுக்குகளாக விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் வைத்திருக்கின்றார். ஜெபித்துவிட்டு வீடு திரும்புகிறார். மறுநாள் வழக்கம் போல பள்ளிக்கு செல்கின்றார். ஆச்சரியம் அந்த மகளுக்கு காத்திருந்தது. அன்று நாள் தொடங்கின முதற்கொண்டு மாலை வரை ஆசிரியரிடம் இருந்து எந்த ஒரு குற்றங்களும் வசை பேச்சும் வரவில்லை.
மற்ற மாணவர்களுடைய முன்பாக மகளை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கின்றார் ஆசிரியை. அப்படியாக அந்த நாட்கள் முடிந்து மறுபடியும் மாணவி மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை சந்திக்க மாலை வேளையில் நற்கருணை ஆண்டவரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவரிடம் பல நன்றிகளை கொடுத்துவிட்டு மறுபடியும் வீடு திரும்பி வந்துவிட்டார். இது ஒரு சிந்தனையாக இருக்கலாம். நடந்தது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், மகள் ஆண்டவரிடம் மன்றாடுகின்ற போது உண்மையான நிலைகளை சொல்லி மனபாரத்தோடு அவருக்கு நேர்ந்த நிந்தைகளை ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாட்டாக வைத்திருக்கின்றார். அந்த இடங்களிலே ஆண்டவர் அவரோடு ஞானத்தின் வாயிலாக நிரப்பி அவள் வீடுகளுக்கு சென்றபோது அவளுடைய வேலைகளை எல்லாம் ஆண்டவர் ஞானத்தோடு இருந்து வீட்டு பாடங்கள், படிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஞானத்தின் நிமித்தமாக மகளை நிரப்பி வேலைகள் குறைவின்றி என்னென்ன பாடங்கள் எல்லாம் படிக்க சொன்னார்களோ அந்த ஞானத்தை எல்லாம் ஆண்டவர் மகளை நிரப்பி மறுபடியுமாக பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றார். அந்த இடங்களிலே அங்கு மாணவருடைய எந்த குறைபாடும் இல்லாதபடிக்கு ஆசிரியர் முன்பாக மாணவர் விளங்கி இருக்கின்றார். வீட்டு பாடங்களாக இருக்கட்டும், டெஸ்ட் காரியங்களாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் மாணவி குறைவின்றி இருந்த காரணங்களால் ஆசிரியரால் பாராட்டப்படுகின்றார். நடந்த உண்மை இதுதான். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவரோடு மன்றாடுகின்ற போது அவர் உண்மையான வழியில் நடத்துகின்றார் என்பதை உணர முடிகின்றது. ஏனென்றால் மாணவி ஆண்டவர் வாயிலாக ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி உண்மையான விதத்தில் நடந்தது நிமித்தம் அவருடைய அவமானங்கள் அந்த இடங்களிலே மாற்றப்படுகிறது, நிந்தைகள் மாற்றப்படுகிறது, கவலைகள் மாற்றப்படுகிறது, மற்றவர்கள் முன்பாக உயர்த்தப்படுகின்றார். இந்த ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அடுத்து வருகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளிலும் நாமும் ஆழமான விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் நெருங்கி வாழ முடியும். யாரெல்லாம் பல சோதனைகளை பல நேரங்களிலே நம்மிடம் இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் ஏராளமாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எவ்வாறு மன்றாட வேண்டும், எந்த மன்றாட்டுகளை வைப்பது நிமித்தமாக உண்மையான விதத்திலே நாம் ஒப்புக்கொடுக்கின்ற போது உன்னதமான நற்கரணை ஆண்டவரை நம்பி அவரோடு முகமுகமாக பேசி நம்மளுடைய நிறைகள் குறைகளை அவருடைய பாதத்தில் முழுமையாக ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற போது அவர் ஆலோசனை நிமித்தமாக உண்மையான விதத்திலே நம்மளை வழிநடத்துவார். ஏனென்றால் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அவருடைய பாதத்தில் இருந்து வருகின்ற அந்த சத்தத்தின் நிமித்தமாக, ஆலோசனை நிமித்தமாக நாம் அதை கடைப்பிடித்து வாழ்கின்ற போது அது ஏற்ற காலங்களிலே பல அறுவடைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். நானும் நீங்களும் பல காரியங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு நமக்கு தோன்றுகின்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்கின்ற போது, நமது சிந்தனையின்படி வாழ்கின்ற போது அது தோல்வியில் சென்றடைகின்றது. நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டோம், அவரிடம் சொல்லிவிட்டோம் என்று சொல்லி நமக்கு தோன்றுகின்ற விதத்திலே நாம் அப்படியாக வாழ்கின்ற போதுதான் நம்மளுடைய தேவைகள், நம்முடைய மன்றாட்டுகள் நிறைவடையாமல் தவறான பாதையிலே சென்று முடிந்துவிட்டு பின்பு நம் ஆண்டவரை கேள்வி கேட்கின்ற நிலையில் இன்று அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி அல்ல அன்பார்ந்தவர்களே, நாம் வைக்கின்ற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் உண்மையில் அதை செவிமடுத்து நமக்காக நம்முடைய சிந்தனையிலே அல்லது யார் வழியாவது ஒரு ஆலோசனை கொடுத்து அது உண்மையான வழியிலே ஞானத்தின் வழியாக நம்மளை நடத்துகின்றாரா என்பதை நாம் சிந்தித்து அதன்படி செயல்படுகின்றவர்களாக வாழ்கின்ற போது அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மளோடு பேசுகின்ற, நம்மளோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருந்து கொண்டு இருக்கின்றது.
சீராக்கின் ஞானம் இப்படியாகத்தான் சொல்கின்றது, உன்னத இறைவனிடம் மன்றாடு, அப்பொழுது அவர் உன்னை உண்மையின் வழியில் நடத்துவார் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது நம் வைக்கின்ற மன்றாட்டுகள் எப்படியாக இருக்க வேண்டும்? அது உருக்கமானதாக, ஆழமானதாக, நம்பிக்கை உள்ளதாக, உண்மையில் அதை ஒப்புக்கொடுக்கின்ற போது ஆண்டவர் உண்மையான வழியில் நம்மை நடத்துவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அது எவ்வாறாக அந்த காரியங்கள் நடத்தப்படுகின்றதோ, அந்த விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கப்படுகின்றதோ, அதற்கு ஏற்ற ஒரு ஆலோசனையை கொடுத்து நமது வாழ்க்கையை நெறிப்படுத்தி நம்ம தேவைகளை அறிந்து அதில் வரக்கூடிய இன்னல்களை மாற்றி முற்களற்ற பாதையில், கரடு முரடான பாதைகளில் இருந்து மீட்டு நம்மளை வழிநடத்தக்கூடியவராக, தரையில் நடத்தப்படுகின்றவராக நம்முடைய வாழ்க்கை மாறும். அப்போதுதான் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த முடியும். அவர் செய்த காரியங்கள் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் அது அர்த்தமுள்ளதாக இருந்திருக்குது என்பதை நாம் அறிய முடியும். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்து இருக்கின்றார். நம்மளுடைய தேவைகளை அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். நம்மளுடைய தேவைகளை நிமித்தமாக நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். நாம் கிறிஸ்துவோடு வாழ்கின்ற போது, கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற போது இவ்வாறான காரியங்களை நேர்த்தியான விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடத்தி கொண்டு இருக்கின்றார் என்ற ஆழமான விசுவாசம்தான் முக்கியமானதாக இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானோ என்று வைக்கின்ற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். அவரோடு நின்று உறவாடி ஆழமான விசுவாசத்தோடு அவரை தேடி நாடி செல்கின்றவர்களுக்கு அவர் ஒருபோதும் கைவிடார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படியான சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கின்றதா? இதோ ஆண்டவரிடம் இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இப்படியாக இந்த இணைப்பில் ஆண்டவரே பல தேவைகளோடு பல காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் கையில் வைத்திருக்கின்ற அப்பா விண்ணப்பங்கள் ஏராளம், மன்றாட்டுகள் ஏராளம் ஆண்டவரே. உண்மையான விதத்திலே மன்றாட்டுகளை ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற போது ஆண்டவர் மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா அவர்கள் மன்றாட்டுகளை அப்பா நீங்கள் நிறைவேற்றக்கூடியவராக, அப்பா அதுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக, அப்பா அந்த ஆலோசனைப்படி அவர்கள் நடத்தும்படியாக தேவன் நீங்கள் அவர்கள் வழி நடத்த வேண்டுமாயும் ஆலோசனை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வெறுமையாகி போய்விட ஆண்டவரே. நற்கரணை இல்லாத வாழ்க்கை வெறுமையாக போய்விட ஆண்டவரே. அப்பா, நற்கரணை மேல் வைக்கின்ற விசுவாசம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருக்கிற நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அப்பா நீங்க எங்களோடு பேச வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே அப்பா எங்களை உண்மையான விதத்தில் அப்பா எங்களை நேர்மையான விதத்தில் அப்பா அந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் ஆண்டவரே நேர்த்தியான விதத்தை எங்களை வழிநடத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். எந்த விதத்தில் ஆண்டவரே உமது சத்தத்தை கேட்காமல் அப்பா குறுக்கு வழிகளை சென்று ஆண்டவரே அப்பா முறையற்ற வாழ்க்கையிலே பணங்களை சம்பாதிக்காதபடி, முறையற்ற வாழ்க்கையில எங்கள் விண்ணப்பங்களுக்கு விடை தேடாதபடி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அப்படியான ஒரு ஆலோசனை கொடுங்க ராஜா ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா இந்த இணைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வதித்து அப்பா இந்த நாளிலே பல தேவைகளோடு பல விண்ணப்பங்களோடு இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் உண்மையான ஆலோசனைகளை கொடுத்து அப்பா உண்மையான விதத்தில் நீங்கள் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. அதில் எந்த முடிவுகளை எடுப்பது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த தடுமாற்றத்தின் போது ஆண்டவரே சாத்தானானவன் வேறு வழியாக வந்து திசை மாறி அவர்களை அப்பா உமது சத்தம் இல்லாத வாழ்க்கைக்கு அழைத்து சென்று, உமது திட்டமில்லாத வாழ்க்கைக்கு அழைத்து சென்று பிள்ளைகளை விளைவித்து விடுகிறான் ஆண்டவரே. அப்படியான சூழல்களை மாற்றி தேவன் இருக்கிறீங்க என்பதை அவர்கள் உணரக்கூடியவர்களாக ஆண்டவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தெய்வம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி ஆண்டவரே அப்பா அவர்கள் கேட்கின்ற விண்ணப்பங்களிலே சரியான விதத்தில் உண்மையான விதத்தில் ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஆலோசனை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைய நாளுக்களே தடுமாற்றத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்பதை தேவன் தெளிவுபடுத்துங்க. அப்பா அவர்கள் ஆலோசனைக்காக காத்து கொண்டு இருக்கின்ற பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ
தகுந்த ஆலோசனை கொடுத்து, ஆண்டவரே இதுவா அதுவா என்ற ஒரு இரட்டிப்பான வாழ்க்கையில இல்லாமல், ஆண்டவரே இதுதான் நேர்மையான பாதை என்று சொல்லி தேவன் வழிகாட்டி அதன்படி நடக்கக்கூடியவர்களாக நீங்க மாற்ற வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் உள்ள நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் உண்மையிலே ஆண்டவரே ஒரு மனம் நிறைவுள்ள நாட்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. வழிகாட்டுதல் நாட்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. தடுமாற்றம் இல்லாத முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மையான நாட்களாக அவர்களுக்கு விளங்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம். உண்மையான பாதைகளை தேர்ந்தெடுத்து அதில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே, உங்கள் ஒளியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, தடுமாற்றம் இல்லாத பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஒவ்வொருடைய இல்லங்களில் இருக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன்.